வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். 1988ஆம் ஆண்டு ரஜினியின் திரை உலக அத்தியாயங்களில் இன்னொரு இனிய பக்கத்தை சேர்த்தது. ரஜினி இங்கிலீஷ் சினிமாவில் நடிக்கிறார் தெரியுமா? பட்டி தொட்டிகள் எங்கும் இதுதான் பேச்சு. விஜய் அமிர்தராஜ், அசோக் அமிர்தராஜ், முரளி மனோகர் கூட்டணியில் மெட்ரோ ஃபிலிம்ஸ் கார்ப்பரேஷன் தயாரித்த படம்தான் பிளட் ஸ்டோன். ரஜினிக்கு இதில் டாக்ஸி டிரைவர் ஷியாம் பாபு வேடம். ரஜினி சொந்த குரலிலேயே இங்கிலீஷ் பேசினார். ஷூட்டிங்கின் போதே ஆங்கில வசனம் பேச வேண்டும் என்று சொன்னபோது ஆரம்பத்தில் பயந்தேன். காரணம், நமக்கு ஆங்கிலம் இலக்கணம் சுத்தமாக பேச வராது. படத்தில் பேசுகின்ற அளவுக்கு நாம் என்ன கான்வென்ட்லையா படித்தோம்? உங்களிடம் 3 மாதத்துக்கு முன்னாடியே டயலாக்கை கொடுத்துருவாங்க, நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு வரலாம் என்று தயாரிப்பாளர் தைரியம் ஊட்டினார். அப்படி இருந்தும் ஷூட்டிங்கில் அவர்கள் பேசியதை நான் புரிந்து கொள்ளவும், நான் பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் 1 வாரம் ஆனது. உச்சரிப்பில் படிப்படியாக சகஜ நிலை ஏற்பட்டது. கோ ஃபார் கோல்டு என்பதே பிளட் ஸ்டோனின் பூர்வீக டைட்டில். ஹாலிவுட் ஸ்டார்ஸ் பிரஸ்ட் டிம்லி, சார்லி பிரில், அண்ணா நிக்கட்டஸ் ரஜினியுடன் நடிக்க இயக்கியவர் டிவைட் லிட்டில். பின்னணி இசை இளையராஜா. 1988ஆம் ஆண்டு தீபாவளி நேரத்தில் சென்னையை சுற்றிலும் பிளட் ஸ்டோன் போஸ்டர்களை எழுத்துக்கூட்டி வாசித்தார்கள் பள்ளி மாணவர்கள். உலகமெங்கும் வெள்ளித்திரைகளில் ரஜினிகாந்த் ஊர்வலம் வந்தார். சென்னையில் வெளியிட்டவர் டி. ராஜேந்தர். ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் முக்கிய வேடத்தில் நடித்த ஒரே தென்னிந்திய நட்சத்திரம் ரஜினிகாந்த். 1989ஆம் ஆண்டு ராமராஜனின் ஆண்டாகிவிட்டது. வருடம் முழுவதும் கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழ காமெடியே பேசப்பட்டது. அதனை அடுத்து அப்புவின் மூலம் கமல் ஏற்படுத்திய உலக சாதனை மணிரத்னத்தின் இதயத்தை திருடாதே. இந்த 3க்கும் பிறகே ரஜினியின் படங்களை மக்கள் பார்க்க போனார்கள். மசாலா புதைக்குழியில் விழுந்த ரஜினியை மீட்க யாருமே முன்வரவே இல்லை. பழி வாங்கும் கதைகள், தம்பி தங்கைக்கான அண்ணன் ரஜினி துடிக்கும் சித்திரங்கள், நண்பனுக்காக தியாகம் புரியும் சினிமா என்று ஒரு அகத்தியர் கமண்டலத்தில் அடக்கி விட்டார்கள். அதிலும் பெரும் பகுதி இந்தி கஷாயம் வேறு. தமிழில் நடிப்பதை குறைத்து விட்டது போல தோன்றினாலும் ரஜினிகாந்த் ஆங்கிலத்திலும் சேர்த்து ஆண்டுக்கு 1/2 டஜன் திரைப்படங்களில் அரிதாரம் பூசினார். திரும்பி பார்ப்பதற்குள் ரஜினியின் 125வது படமே வந்துவிட்டது. இளையராஜாவின் தயாரிப்பில் ராஜாதி ராஜா. இயக்கம் ஆர். சுந்தரராஜன். அன்றைய வெள்ளி விழா டைரக்டர். நதியா பைத்தியம் பிடித்து அலைந்தார்கள் தமிழர்கள். இதில் ரஜினி நதியா ஜோடி சேர்ந்ததில் ஜென்ம சாபல்யம் பெற்றனர். இன்னொரு ரஜினிக்கு ஜோடியானார் ராதா. கலகலப்பும் கைகலப்புமாக ராஜாதி ராஜா திரைப்படம் சக்கை போடு போட்டது. கட்சியும் வேணா கொடியும் வேணாம் என்கின்ற பாலிடிக்ஸ் கொட்டேஷன்களுடன் பாடல்களும் சூப்பர் ஹிட்டானது. என்கிட்ட மோதாதே உடனடியாக விஜயகாந்தின் பட டைட்டிலும் ஆனது. 1ஆம் வகுப்பு பையன்கள் கோடை விடுமுறையில் தேசிய கீதமாகவே அதை பாடினார்கள். மாமாவும் பொன்ன கோடை ஆமா சொல்லிப்பூடே. படத்தின் ஆரம்ப காட்சியை தவற விடாதீர்கள் என்று சஸ்பென்ஸு படத்திற்கு மட்டுமே விளம்பரப்படுத்துவர். ராஜாதி ராஜாவில் அது ரொம்பவே முக்கியம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி பாடலை பாடியபடி இயற்கையை வலம் வரும் ரஜினியின் அழகையும் இளமையையும் ஸ்டைலையும் இனி எங்கே போய் தேடுவதோ? பிளாட்டினம் டிஸ்க் என்றால் என்ன என்று கேட்ட காலகட்டம். ராஜாதி ராஜா முதலாக 122,000 கேசட்டுகள் விற்று சாதனை படைத்தது. 14 ஆண்டுகளுக்கு பின்பு அரியணையை கைப்பற்றினார் மு. கருணாநிதி. இரட்டை இலை தொல்லை இனி இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவரது தலைமையில் பிளாட்டினம் டிஸ்க் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. 124 படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் கலைஞரின் பாசக்கரங்களால் முதலாக ராஜாதி ராஜா பிளாட்டினம் டிஸ்கை பெற்றுக்கொண்டார். உயர்ந்த மனிதன் தவிர பிரபலங்களின்
125வது படம் எதுவுமே வெற்றி விழா கொண்டாடவில்லை. ரஜினிகாந்த் ராஜாதி ராஜா மூலம் அதனை சாதித்து காட்டினார். மதுரையில் 181 நாட்கள் அது ஓடியது. ஆர் சுந்தரராஜனுக்கு அமைந்த அதிர்ஷ்டம் அமீர்ஜானுக்கு கிடையாது. கவிதாலயாவின் சிவா அதனை நிரூபித்தது. ரஜினியுடன் ரகுவரன், சோபனா, சவுகார் ஜானகி, இனிமையான பாடல்கள், பரபரப்பூட்டும் ஸ்டண்டுகள் இருந்தும் சிவா திரைப்படம் ரஜினி படம் என்கின்ற மாஸ் அப்பீலை பெறவில்லை. ரஜினியை புதுமையாக நடிக்க செய்து ரிஸ்க் எடுக்க முடியாது. வழக்கத்துக்கு மாறாக அவர் நடிக்கும் பாடல் காட்சியில் அனிமேஷனை பயன்படுத்தினால் என்ன? ஏவிஎம் சரவணனின் சிந்தனை நல்ல பலனை அவருக்கு கொடுத்தது. தமிழ் குழந்தைகள் நேரு மாமாவிற்கு பிறகு ரஜினியிடம் காட்டிய நேசத்தை வசூல் செய்தார்கள். ராஜா சின்ன ரோஜா வெள்ளி விழா கொண்டாடியது. 1989ஆம் ஆண்டு தீபாவளிக்கு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் வெற்றி விழா, சிரஞ்சீவி தயாரிப்பில் ரஜினியின் மாப்பிள்ளை என சேம போட்டி. முழு வெற்றி வழக்கம் போல மாப்பிள்ளை திரைப்படத்திற்கே. ராஜசேகர் டைரக்ஷனில் ரஜினிக்கு இன்னொரு மகுடம். ரஜினி அமலா ஜோடி சேர்ந்த 3வது மற்றும் கடைசி படமும் இதுவே. ரஜினியோடு ஒரு படத்திலாவது நடிக்க மாட்டோமா என்று ஏங்காத புதுமுக நாயகிகளே இல்லை. ரஜினியோடு ஆடு பாடுகிற வாய்ப்பு கௌதமிக்கு 1990களிலும் தொடர்ந்தது. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா என்ற பாடல் நாட்டுப்புறங்களில் கௌதமியை நன்கு அறிமுகப்படுத்தியது. ஒரே நேரத்தில் ரஜினி, கமல், ராமராஜன் மூவருடனும் நடித்து பிரபலமானார். பாடு பிசி. 1990இல் ரஜினியோடு பணக்காரன், தர்மதுரை என்று 2 ஜூப்ளி திரைப்படங்கள். கனகாவை ரஜினி ரசிக்காமல் அதிசய பிறவியுடன் ஓரம் கட்டியதற்கு கௌதமியே காரணம் என்பார் தேவிகா. கடுப்பாகி கௌதமியை ஆஃப் த ரெக்கார்டில் கரித்து கொட்டுவார். ஸ்டார் வார்ஸ் நடந்தது. கௌதமி தேவிகாவை சட்டை செய்யவில்லை. பெங்களூரில் இருந்து வெளியான சூப்பர் ஸ்டைல் ரஜினி நாளிதழில் 1989ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கௌதமி பேட்டியளித்திருந்தார். ரஜினி ரசிகர்கள் என்னை அண்ணி என்று அழைக்கிறார்கள், பெருமையாக இருக்கிறது. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இளமை வாசம் பரப்பியவர்கள் பாரதி, வாசு. இரட்டை இயக்குநர்களுக்கு பாரதி ராஜாவே ஓடி வந்து 2வது வாய்ப்பு கொடுத்தார். மெல்ல பேசுங்கள் பானுப்பிரியாவை நாயகியாக அறிமுகப்படுத்தினார். அதற்கு பின்பு பேசப்படாமலேயே தொடர் தோல்விகள். வாசு தனியே கன்னட படங்களை டைரக்ட் செய்ய பெங்களூர் பக்கம் போய்விட்டார். பாரதிக்கு கமலின் நிழலில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வெற்றி விலாசத்தை கொடுத்தது. எம்ஜிஆரின் ஆஸ்தான அரிதாரி பீதாம்பரம் அவரது மகனே பி. வாசு. எம்ஜிஆர் கேம்பாக இருந்தாலும் பிரபுவின் பேரன்பை பெற்றவர். பிரபுவே வாசுவை மீண்டும் கோலிவுட்டுக்கு அழைத்து வந்தவர். என் தங்கச்சி படித்தவ திரைப்படம் பிரபுவுக்கும் பி. வாசுவுக்கும் பெரிய பிரேக்கை கொடுத்தது. வெற்றி விழாவும் கொண்டாடியது. சத்யா மூவிஸின் சில்வர் ஜூப்ளி வருடத்தில் ரஜினியை வைத்து படம் எடுக்க முடிவானது. இயக்குநராக பி. வாசு. 6 எழுத்து டைட்டில் ராசி. காவல்காரன், ரிக்ஷாக்காரன் மாதிரி காரன் என்று முடித்தால் விசேஷம் என்று நினைத்தார்கள். பணக்காரன் திரைப்படம் உருவானது. பணக்காரன் பி. வாசுவின் கடுமையான உழைப்பில், இயல்பான ஆர்வத்தில், ரஜினியுடனான முதல் திரைப்படம் என்கின்ற பயத்தில் தரமாக தயாரானது. வெறும் மசாலா மட்டுமல்லாமல் அப்பா மகன் இடையே குடும்பப்பாங்கான நிகழ்வுகள், மிகப்பெரிய கம்பீரம். சிவாஜி நடித்திருக்க வேண்டிய வேடத்தில் சிவாஜி கணேசனை போலவே அச்சு அசலாக விஜயகுமார். ரஜினி படங்களில் பணக்காரன் தனி புகழை பெற்றது. பணக்காரன் திரைப்படம் 6 மாதங்கள் ஓஹோ என்று ஓடி முடித்ததும் திருஷ்டி கழிப்பாக அதிசய பிறவி திரைப்படம் வெளியானது. சிவாஜி கணேசன் நடித்த யமனுக்கு யமன், அதற்கு முன்பு தங்கவேலு கதாநாயகனாக நடித்த நான் கண்ட சொர்க்கம் டைப்பில் கதை தியேட்டர்களில் காலியாக கிடந்தன. எஸ்.பி. முத்துராமன் டைரக்ட் செய்த ரஜினியின் 24வது திரைப்படம். அதற்கு பின் ரஜினி புதிய இளம் இயக்குநர்களுடன் பணியாற்றவே விரும்பினார். அதன் பின்னணியில் அதிசய பிறவியின் தோல்வியும் ஒரு காரணமாக இருந்தது. ரஜினி ராஜசேகர் கூட்டணியில் இன்னொரு படிக்காதவனாக தர்மதுரை திரைப்படம் உருவானது.
1991ஆம் ஆண்டு பொங்கலில் ரிலீஸ் ஆனது. ரஜினியின் அப்பா வேடத்தில் சிவாஜி நடிப்பதாக முதலில் பேச்சு அடிபட்டது. பிறகு பிரபல மலையாள நடிகர் மது நடித்தார். ரஜினியோடு எஸ்பி முத்துராமனுக்கு பிறகு நச்சென்று 4 ஜீப்ளிகளை தொடர்ந்து கொடுத்தவர் ராஜசேகர் ஒருவரே. 2 ஆர்களுக்கும் இடையே சூப்பராக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டும் ஆகியது. இனியும் அவர்கள் இணைந்து வெற்றி விழா பல காண்பார்கள் என்று ரஜினி ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்தனர். தர்மதுரை 100வது நாள் போஸ்டர் ஒட்டப்படும் போதே ராஜசேகருக்கும் கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டியும் ஒட்ட வேண்டியது வந்தது. தீராத மது பழக்கம், மன உளைச்சல், அதனால் மாரடைப்பு. ராஜசேகர் 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மரணமடைந்தார். ரஜினிக்கு ஒரு கை ஒடிந்து விட்டது போல தோன்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.